இன்னைக்கு Toyota Glanza. So இந்த warm white LED select பண்ணிருக்கோம். Seat cover வந்து laminated Nappa leather custom made பண்ணிருக்கோம். Top model steeringல உங்களுக்கு controls, cruise எல்லாமே வந்துரும். இந்த சிஸ்டமோட 360 degree கேமராவும் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். 100% நம்பி வரலாம் சார், நம்பி வரலாம், பக்கா பண்ணி கொடுத்துருக்காரு. This one from Taj Car Accessories. இன்னைக்கு Toyota Glanza. இந்த Glanza ஒரு E variant. இந்த கார் என்னென்ன அக்சசரிஸ் எல்லாம் போட்டால் அது வந்து ஒரு டாப் ரேஞ்சுக்கு கன்வெர்ட் ஆகும், இதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அக்சசரிஸ் எல்லாம் என்ன காஸ்ட்டு, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய புது வியூவர்ஸாக இருக்கீங்கன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸிங் இன்ஃபர்மேஷனோட வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த Toyota Glanzaல ஃபஸ்ட்டு ஹெட்லைட்டோட எல்இடி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஹெட்லைட்டில் நம்ம 6500ஓட ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தடில் உள்ள எல்இடி வார்ம் ஒயிட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வார்ம் ஒயிட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வெதர் கண்டிஷன்ஸ்லையுமே ரொம்ப உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக டிரைவிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான லைட் தான் இந்த வார்ம் ஒயிட். ஸோ இந்த வார்ம் ஒயிட் எல்இடி செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் ஃபாக் லேம்ப் கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஃபாக் லேம்போட ப்ராக்கெட்டு ஹாலஜன் லைட் தான் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹாலஜன் லைட்டு, இதோட வயரிங் கிட்டு, ஸ்விட்ச், இது எல்லாமே சேர்த்து 4500க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பேசிக் மாடலில் ஃபாக் லேம்ப் கிடையாது, இதில் வந்து ஃபாக் லேம்ப் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபாக் லேம்ப் நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர் மாடலில் போடுறீங்க அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டர் செப்பரேட் காஸ்ட் வரும். இதில் வந்து நார்மல் ஹாலஜன் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா டோர் வைசர் வித் க்ரோம் லைனிங் 1800, விண்டோ கார்னிஷ் க்ரோம் கொடுத்துருக்கோம் 1500, டோர் ஹேண்டில் க்ரோம் 1200. நான் சொல்கிறது எல்லாமே 4 சைடும் சேர்த்து தான். ஃபிங்கர் கார்டு வந்து 400, டோர் கார்டு 400, 4 சைடுமே சேர்த்து. சைடு டோர் பீடிங் கொடுத்துருக்கோம் பிளாக் வித் சில்வரில் 2500. நெக்ஸ்ட் இப்போ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மிரர் தான் இருந்தது. ஸோ இந்த நார்மல் மிரரை நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் மிரருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சைட் வரும்போது உங்களுக்கு நான் எல்லாமே காமிக்கிறேன், இந்த ஆட்டோமேட்டிக் மிரரோட ஃபங்க்ஷன்ஸு, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ரியர் பம்பர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ரியர் பம்பர் Glanza நேம் பேட்சோட 2800க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் எல்இடி ரிஃப்ளெக்டருமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 1500. ஸோ அந்த ரியரில் இருக்கிற டம்மியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் எல்இடி ரிஃப்ளெக்டர் இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த காரில் வந்து பேட் கிடையாது. ஸோ நம்ம பூட்டோட பேடு ஒன்று கொடுத்துருக்கோம் 800 ருபீஸ்க்கு. நல்லா ஹெவி டைப்பில் இருக்கிற மாதிரியான பேடு. உங்களுக்கு செக்யூரிட்டி, ப்ரைவசி, ஏசியோட த்ரோ எல்லாமே போகாத அளவுக்கு கவர்டாக இருக்கிற மாதிரியான இந்த வுட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த காரோட இன்டீரியரில் நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியான சைடு மிரர் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர் பேனலிங் அண்ட் ஸ்விட்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸு ப்ளஸ் வந்து இந்த ஸ்விட்ச் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ORVM சைட் மிரர் மாருதி ஜென்யூன், ஓகே, மாருதி டொயோட்டா எல்லாமே சேம் தான். ஸோ இந்த கம்பேரிங் இந்த ORVM வந்து 16500க்கு வித் இன்ஸ்டலேஷனோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த காரில் ஸ்கஃப் பிளேட் கொடுத்துருக்கோம் Glanzaன்ற நேமோட 800 ருபீஸ்க்கு. கீழே ஃபுல் ஃப்ளோர் வினைல் மேட்டு 2000 ருபீஸ்க்கும். சீட் கவர் வந்து லேமினேட்டட் Nappa லெதர் கஸ்டம் மேட் பண்ணியிருக்கோம். பிளாக் அண்ட் பெய்ஜு Glanza இன்டீரியர் மேட்சிங்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ டோர் பேடு, டேஷ்போர்டு இது எல்லாமே சேம் காம்பினேஷனில் இருக்கணுன்றதுக்காக இந்த சீட் கவர்ஸ் ஒரு 4 days பிஃபோரே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 13500க்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ரியர் சீட்டுமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். எல்லாமே OEM ஃபிட்மெண்ட்டு, அதோட ப்ராப்பர் ஃபினிஷிங்லேயே நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் ஸ்டேரிங் தான் வந்தது. ஸோ அந்த ஸ்டேரிங்கை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டாப் மாடல் ஸ்டேரிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த டாப் மாடல் ஸ்டேரிங்கில் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸு, க்ரூஸ் எல்லாமே வந்துடும். இந்த ஸ்டேரிங் வந்து 8500. இதோட ஸ்டேரிங் ஹப் வித் இன்ஸ்டலேஷன் வந்து 1300. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் ஏசி வராது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆர்ம்ரெஸ்ட் வித் ரியர் ஏசி ஆக்டிவேஷனோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரியர் ஏசியோட ஆக்டிவேஷனும் நம்ம பார்க்கலாம். ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது இந்த ரியர் ஏசி. ஸோ இதில் இருக்கிற இந்த டம்மியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே சாக்கெட் மெத்தட்லேயே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆர்ம்ரெஸ்ட் வித் ரியர் ஏசி இன்ஸ்டலேஷனோட காஸ்ட்டு 12500. இதில் ஒரு கியர் நாப் வந்து டாப் மாடலில் வர மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் 600 ருபீஸ். இப்போ இந்த காரோட சிஸ்டம் நம்ம சொல்லணும்.
இந்த காரில் வந்து சிஸ்டம் இருக்காது, இது ஒரு வேரியண்ட்ன்றதுனால நம்ம 11.5 இன்ச் சிஸ்டம், ப்ராப்பர் பேனலிங், இதோட சாக்கெட்ஸ் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டமோட 360 டிகிரி கேமராவும் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா சைட்ஸுமே நீங்கள் பார்க்குறதுக்கு பார்க்கிங்கில் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான 360 கேமரா, மல்டிபிள் ஆங்கிள் மோட்ஸோட உங்களுக்கு இருக்கிற மாதிரி இந்த 360 டிகிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த 360 டிகிரி கேமரா, இந்த சிஸ்டம், இதோட காஸ்ட் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காரில் ஸ்பீக்கர்ஸுமே கிடையாது. JBL-ஓட காம்பனண்ட் அண்ட் கோஆக்சியல் இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 2 டியூட்டர் கொடுத்துருக்கோம், பேக்கில் கோஆக்சியல். ஸோ கிராஸ் ஓவரோட ஃப்ரண்ட் காம்பனண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த JBL-ஓட காம்பனண்ட் அண்ட் கோஆக்சியல் வந்து 10,000 rupees-க்கு வித் இன்ஸ்டலேஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சிஸ்டம் வித் 360 டிகிரி கேமரா இன்ஸ்டலேஷன் எல்லாமே சேர்த்து 30,000 rupees-க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நார்மல் வேரியண்ட்டில் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போடுறதா இருந்தால் ஜஸ்ட் சிஸ்டம், பேனல், கேமரா, இன்ஸ்டலேஷன் ஒரு 10.5, 12.5 இந்த மாதிரி பட்ஜெட்லேயும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காம்பனண்ட் அண்ட் கோஆக்சியல் இல்லாமல் ரெகுலரான ஸ்பீக்கர்ஸு ஒரு பட்ஜெட்டில் நம்ம செலக்ட் பண்ணோம்னா 4 ஸ்பீக்கர் ஒரு 4,000, 5,000, 6,000 இந்த மாதிரி என்ன பட்ஜெட்டில் வேணும்னாலும் செலக்ட் பண்ண முடியும். சன் ஃபிலிம் சைட்ஸ் அண்ட் ரியர் 2,000க்கும், ஃப்ரண்ட் டு விண்ட்ஷீல்ட் ஆன்டி கிளார் ஃபிலிம் 2,500க்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது ஒரு வேரியண்ட்டில் என்னென்ன ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டால் அது வந்து எப்படி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பார்த்துட்டோம். இப்போ இந்த காரோட ஓனர் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் அவங்ககிட்டையும் இந்த காரை பற்றின ரிவ்யூ கேட்கணும், வாங்க. ஓகே, இப்போ இந்த காரோட ஓனர் தமிழழகன் சார் வந்திருக்காங்க. எப்படி இருக்கிறீங்க ப்ரோ? ஹாப்பி சார். ஓகே, கிருஷ்ணகிரியிலேருந்து முன்கூட்டியே நம்மள்ட்ட ஆர்டர் பிளான் பண்ணி சீட் கவர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி 1 full day ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்கள் காரோட ஒர்க்கு நீங்கள் சொல்லுங்கள், காரோட ஒர்க் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும்? சார் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார், நல்லா பண்ணியிருந்தாரு. 100% நம்பி வரலாம் சார், நம்பி வரலாம், பக்கா பண்ணி கொடுத்துருக்காரு. வெரி ஹாப்பி. உங்களுக்கு நீங்கள் ஒரு பேஸ் வேரியன்ட் எடுத்து இது எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணதுக்கு எப்படி இருந்தது, ஒர்க் எல்லாம் எப்படி பண்ணாங்க? நல்லா பண்ணாங்க சார், ஸ்பீடாக பண்ணி கொடுத்தாங்க. மார்னிங் தான் விட்டா எப்படி க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ரைட், ஓகே. உங்களுக்கு எல்லாம் ஹாப்பி தானே? ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் நம்மளுக்காக ட்ராவல் பண்ணி நம்ம போடுற அந்த வீடியோ, அந்த ஒரு ட்ரஸ்ட்டு, அதை மட்டும் நம்பி அவ்வளோ தூரம் இங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஒர்க்கு மட்டும் இல்லாமல் ஒர்க்குக்கு அப்புறம் ஏதாவது சேல்ஸு, அதோட ஆஃப்டர் சேல்ஸோட விஷயங்கள் என்னவா இருந்தாலுமே சரி, அது எதுவாக இருந்தாலும் ரெடி பண்ணி தரலாம். ஸோ அதனால் அதை பற்றி எதுவுமே நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பேஸ் வேரியண்ட்டு நீங்கள் ஒரு கிளான்ஸா இல்லை பலீனோ, ஃப்ராங்ஸு, டைசர் இந்த கார் எடுக்கிறதா இருந்தாலுமே சரி, ஸோ உங்கள் காருக்கு உண்டான அந்த மாடிஃபிகேஷன்ஸை டெஃபினட்டாக பண்ணி தரலாம். உங்களோட என்கொயரிஸ் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். முன்கூட்டியே ப்ரீ அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரீ புக்கிங்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வரக்கூடிய அந்த நாளில் உங்களோட ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாமா? பாய். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.